வணக்கம் நண்பா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாமா? இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 1, ஒரு சின்ன பீஸு 1.5, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, 4-5 பல்லு பூண்டு, பச்சை மிளகா ஒரு 3 பீஸு, 2 கொத்து கருவேப்பிலை, புதினா இல்லை மல்லி, தக்காளி. இது தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு. அடுத்தது வாங்க எப்படி செய்கிறது பார்ப்போம். காஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் ஒரு காய் காய்ச்சிக்கங்க. எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு பொன்னிறமாக வறுத்துங்க. அதெல்லாம் நல்லா வாரியாக வரணும். சரியா? நல்லா பொன்னிறமாக வறுக்கிற பிறகு நல்லா வந்துடணும். வதங்குற வரையும் நல்லா கிண்டிங்க. சரியா? நல்லா வெங்காயம் நல்லா தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சோம்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு வேகமாக குக்கிங் ஆகும். மூடியை கலந்து அளவுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிடணும்.
15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம். சரியா? லாஸ்ட்டாக மேலாப்பில் மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவிக்க வேண்டியது. முடிஞ்சிச்சு வீடியோ. என்ன நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் வரும். இந்த வீடியோ கொஞ்சம் தாமதமானதுனால மன்னிக்கவும். இன்னும்